ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு சுவையில் இருக்கக்கூடிய காரசாரமான வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வத்த குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இதோட ரகசியம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அட்டகாசமான சுவையில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டான ஒரு வத்த குழம்பு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாயின்னு பார்த்தீங்கன்னா நான் மண்சட்டி தான் எடுத்துருக்கேன். மண்சட்டியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகை பொன்னிறமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஃபைனலாக தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஆற விட்டுட்டு அதே பேன் தான், அதே ஆயில் தான் போட்டு பொரிக்கவும் போகிறோம். சேம் தாளிக்கிறதுக்கும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொத்தவரங்காய் வத்தல் ஒரு பிடி அளவுக்கு நல்லா கருன்னு வர அளவுக்கு பொரித்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எல்லா வத்தலையும் சேர்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம வத்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிளகாய் வத்தை எடுத்துக்கிட்டேன். மிளகாய் வத்தை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் நம்மளோட இஷ்டம் தான். இந்த வத்தல் சாப்பிட்றவங்க நிறைய எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க வத்தல் சாப்பிட மாட்டோம், குழம்பு தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை விட குறைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கத்திரிக்காய் வத்தையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிடி அளவுக்கு. அதோட மாங்காய் வத்தலையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வத்தல்களையும் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியாக வத்த குழம்பு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஆயிலே நம்ம சுண்டைக்காய் வத்தை ஒரு பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நான் நல்லா பொன்னிறமாக மொறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வத்தல்களும் தயாராக இருக்குது. இப்போ அதே மண்சட்டிலே நம்ம போட்டு தாளிப்பு வகைகளை கொடுத்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதோடு நம்ம கருவேப்பிலையும் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலை. அதோடு நம்ம காஞ்ச மிளகாவை 2 காஞ்ச மிளகாவை நல்லா பிச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடய ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைம்லேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டைம்லேயே சேர்க்குறதுனால நமக்கு வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக நல்ல கிரேவியாக கிடைக்கிறதோட நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இந்த டைம்லேயே நம்ம 2 பூண்டை ஒரு 20 பற்கள் பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த நேரத்துலேயே நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நாட்டு வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வெங்காயத்தை சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே சேர்த்து வதக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் வத்தல் குழம்பு. இப்போ 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து இந்த டைம்லேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வத்தல் வகைகளை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 2 பெரட்டி விட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போ நாம் இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சு ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வத்தலில் உப்பு இருக்கும், அதனால் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. குறைச்சி போட்டுக்கிட்டால் அப்புறம் கூடவா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணும்போது அதோட சக்கைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இப்போயே பாதி தயாராகி வந்துருச்சு நமக்கு வத்த குழம்பு. இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு புளியை ஜூஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இதோடு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம், மிளகு, வெந்தய மிக்ஸ் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்க்குறதுனால கூடுதல் மணத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தான் என்றைக்குமே வத்த குழம்புக்கு ஜீரகம், மிளகு, வெந்தய மிக்ஸ் பவுடரை சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம நாட்டு சக்கரை 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரை இந்த டைமில் நம்ம ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்போட புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் ரொம்பவே சூப்பராக ஈக்குவல் பண்ணி விட்டுடும். அதனால தான் இந்த டைமில் சேர்க்குறோம். இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும்.
மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் எதுக்கு வைக்கிறோன்னா கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு வத்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட காரசாரமான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எல்லா வத்தல் வகைகளும் சேர்த்துட்டு செஞ்சுருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக எண்ணெய் விட்டுட்டு கலர்ஃபுல்லாக கிரேவியாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு பிளேட் சாதமும் எப்படி உள்ளே போனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருந்தது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, ஏன்னா ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா. விதவிதமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வித்தியாசமான ரெசிபி வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.